அன்பு உறவுகளுக்கு வணக்கம். மாத்தளையில் ஓடு ஏன் ட்ரெயின் பாதை நிறைவு பெற்றது என்பதற்கான ஒரு சில விடயங்களை பார்ப்போம். அதாவது செவிவழி கதைகளாக நாம் கேட்டு வந்த விடயம் என்னன்னு கேட்டா மாத்தளைக்கு அடியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த நீரோட்டத்தின் காரணமாக போடவில்லை என்று பல வேறு இந்த நீர் சம்பந்தமாகவே பலவித விடயங்களை நாம் செவிவழி கதைகளாக கேட்டு வருகின்றோம். ஆகவே அது முழுதுமாக அது ஒரு பிழையான கருத்து என்று நான் கருதுகின்றேன். ஏன்னு சொன்னா மாத்தளை ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட இந்த ரயில் பாதையானது அவர்கள் அந்த வணிகத்துக்காகவே அந்த பாதைகளை நிர்மாணித்தார்கள். அதாவது இங்கிருந்து தேயிலை, ரப்பர், கொக்கோ போன்ற பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான அளவுக்கு அந்த பாதைகளை நிர்மாணித்தார்கள். ஆகவே அவர்களுடைய வணிகம் இந்த மாத்தளையோடு முடிவடைகின்றது. இந்த பெருந்தோட்ட வணிகம் அது அதுக்கு அங்கிட்டு போனோம்னு சொன்னா தம்புள்ள ஸ்டேட் அதுகள் இல்ல. மாத்தல்ல இருந்து தான் கூடுதலான இதுகள் கொக்கோ, ரப்பர் போன்ற பொருட்களை ஏற்றுவதற்கு அவர்கள் ட்ரெயின் பாதை அத்துடன் நிறைவு பெற்றது. ஏன்னு சொன்னா நிறைய பேர் நீரோட்டமா சம்பந்தமா சொல்றோம் ஆகவே இயற்கையாகவே மாத்தளை நக்கில்ஸ் மலைத்தொடருக்கு அடியிலே அமைந்துள்ளது, அடிவாரத்திலே அமைந்துள்ளது. ஆகவே அப்ப என்ன செய்யும், அங்கிருந்து மலையில் இருக்கக்கூடிய தண்ணிகள் இந்த அடிவாரத்துல தான் பெசரா வெளியே ஊற்றாக வரும். அந்த இதுகளை வைத்துக் கொண்டு தான் நாம் இந்த நீரோட்டம் இருக்குன்னு சொல்றோம். அப்படி நீரோட்டம் இருந்தாலும் இப்ப சாதாரண ஒரு பாதையில போகக்கூடிய ஒவ்வொரு கென்டனர்களும் 20 டன் 30 டனுக்கும் மேற்பட்ட கென்டனர்கள் இந்த மாத்தளையை கடந்து போகின்றது. அப்படின்னு சொன்னா அதெல்லாம் போக முடியாது, அலோட் பண்ணிருக்க இயலாது. ஏன்னு சொன்னா ஒரு ட்ரெயின் போகும்போது ஒரு தண்டவாளத்தில் போகின்றது. தண்டவாளத்தில் போகும்போது அது சீராக பிரிந்து தான் அந்த பாரம் போகும். அந்த ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் போற மாதிரி பாரத்தை கொடுத்து போவதில்லை. அது போன்ற விதயங்கள் நாமளே யோசிச்சு பார்த்தா அது பிழையான தகவல் தெரியும். அதோட நானும் கொஞ்சம் தேடி பார்த்தேன். இந்த உண்மையான எந்த ஒரு இடத்திலும் ஒரு ஆதாரமான ஒரு இது ஒண்ணு இல்ல. அதாவது இதனால தான் ட்ரெயின் ரோட் போடலன்னு நிரூபிக்கக்கூடிய எந்த ஒரு சாட்சிகளும் இல்லை. இது செவிவழி கதைகளாகவே தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப பெரிய பெரிய டேங்க், தண்ணி டேங்க்கள் மாத்திரை சுத்தி நீர் சம்பந்தமாக மிகப்பெரிய டேங்க்கள் கட்டியிருக்காங்க. அந்த டேங்க் எல்லாம் கட்டியிருக்க இயலாது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமா இருந்தா அதெல்லாம் உடைஞ்சுக்கிட்டு போய் இருக்கணும். ஆகவே இது முழுதுமாக செவிவழி கதையே. ஆகவே போடாத காரணம் அவர்களோட வணிகம், அதாவது ஸ்டேட் மாத்தளையோடு நிறைவு பெற்றது. அதுக்கு அங்கிட்டு அவர்களுக்கு தேவை இருக்கவில்லை. ஆகவே ட்ரெயின் ரோட்டை போடுவதை நிறுத்திவிட்டார்கள் என்பதே எனது கருத்தாகும். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் யுவராஜ்.